இந்த டிசைன் தான் நம்ம இன்றைக்கி ஃப்ளட்டரில் மேக் பண்ண போகிறோம். ஸோ மைபி இந்த இன்விட்டிவில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா கூட நான் கூகுள் பண்ணுறது எல்லாமே நான் வந்து கட் பண்ண போகிறதில்ல. ஓகே, அப்படி யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஸோ யூ வில் கேஸ் ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும் என்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு என்ன நடக்கு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஃபார் நம்ம வந்து டாபிக்ஸ் கவர் பண்ண தெரியுமா, அந்த டாபிக்ஸ்க்கு யூஸ் பண்ணி இது பண்ண முடியும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜ் ஸ்லைடர்லாம் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல நான். ஓகேவா? ஈவன் ஹெட்டர் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல, இது டாபிக் நம்ம கவர் பண்ணல. ஈவன் இந்த டெக்ஸ்ட் கூட நான் ஜஸ்ட் ஒரு பிளாக் பண்ணி போட்டுருவேன். ரைட்டா? இப்போ நம்ம யூஸ் பண்ண டாபிக்ஸ் மட்டும் வச்சே நமக்கு இந்த இவ்வளோத்தையும் பார்க்க முடியும். ஈவன் மெனு பார் பொறுத்த வரைக்கும், லைக் ஆப் பார் பொறுத்த வரைக்கும், நம்ம லைக் பாட்டம் நேவிகேஷன் பார் பொறுத்த வரைக்கும் நம்ம பிஃபோர் யூஸ் பண்ண அதே டாப்பிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ்லாம் அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யப், இது கைண்ட் ஆஃப் ஃப்ளோட் பட்டன் ஆக்சுவலி. இது நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பேலன்ஸ்லாம் அதே ஃப்ளோவில் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஆர்டர் பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜ் இருக்குல்ல, ஸோ இந்த பேஜ் இதை மாதிரி பிளான் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுற மாதிரி கான்செப்ட்டில் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ப்ராடக்ட் கிளிக் பண்ணிட்டோம்னா இது மாதிரி எனக்கு வந்து பாட்டம் ரெண்டு வர மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக பண்ண முடியும். ஓகே, ஃபுல்லாக பண்ணிடலாம் எந்திரிச்சு. ஓகே, ஆல்சோ வந்து ஆர்டர் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் இது என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குற மாதிரி கான்செப்ட்டில் லிட்டரலி வி ஹேவ் அரௌண்டு லைக் 3 ஸ்க்ரீன். இதில் ரெண்டு ஆப் ஆக்சுவலி, ஒரு டிசைன் ஒரு ஆப்பில் உள்ளது. ஸோ நமக்கு இதில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட் ஹோம் இருக்குது, தென் வந்து இல்லை சார்ட் இருக்குது, சார்ட் தூக்கி விட்டுலாம் வேண்டாம் நமக்கு. ஸோ வந்து கார்ட் இருக்குது, அடுத்து வந்து ப்ரொஃபைல் இருக்குது. ரைட்டா? நம்ம இதே எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ஹோம், அடுத்த ஆர்டர், அடுத்த ப்ரொஃபைல் எடுத்துக்கலாம். ஓகேவா? மேபி என்ன பண்ணலாம், இந்த இதில் இன்னொன்று கொண்டுக்கலாம், இன்னொன்று கொண்டுக்கலாம். ஸோ இதான் நம்ம இன்றைக்கி மேக் பண்ண போகிறோம். ஸோ ஐம் நாட் கோயிங் டு ஸ்கிப் எனி திங். ஃபுல் லாங் வீடியோ இருந்தாலும் அப்படி போட போகிறேன்னா ஐம் நாட் கோயிங் டு எடிட் எனி திங் ஆக்சுவலி. ஓகேவா? எடிட் பண்ண டைமும் இல்லை. ஓகே, லெட்ஸ் சி நமக்கு என்னென்ன வருதுன்னு ஒரு பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது நான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் அதுவும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, கான்ஸ்டன்ட் எல்லாம் தனியாக யூஸ் பண்ணுறேன். தென் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்டில் நான் வந்து ஓனாக போட்டு போனேன். ஓகேவா? காமன் ஃபீச்சர்ஸுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த மெயின் மெனுவெல்லாம் கொண்டு போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் அப் டு யூ. இல்லைனா இப்போ ஜென்ரிக்காக பண்ணலாம், நான் ரொம்ப கன்சர்ன் பண்ணலை, அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஃபோட்டோ ஸ்ட்ரக்சரில் அப்படி கொண்டு போயிட்டுருக்கேன். ஓகேவா? லெட்ஸ் சி. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், ஹோம், ஆர்டர், ப்ரொஃபைல். ஓகே, கிரியேட் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் ரன் பண்ணிக்கலாம்.
நைட் இருக்கான். ஓகே, இப்போது நமக்கு ஆல்மோஸ்ட் ஓகேவா. ஓகே, ஃபீச்சர்ஸில் வந்து கோர் ஓகே கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டேன். 1 2 3 டேட்டாவில் ஓகே ஃபைன். ப்ரெசன்டேஷனில் இருக்குது ஆர்டர் ப்ரெசன்டேஷன் ஓகே. ஓகே, ரெடி டு கோ ஆன். ஸோ நமக்கு இப்போ வந்து
ஸோ இதில் நம்ம காமன் விஜெட் தான் இருக்கான் பார்க்குறேன் நான் இப்போ. ஓகேவா, காமன் டெக்ஸ்ட் விஜெட் தேவைப்படும் நமக்கு. இங்கே இந்த டெக்ஸ்ட் விஜெட் இருக்குல்ல, ஹெட்டிங், ப்ராடக்ட் நேம், heading 1, heading 2, product name, category name. Heading 1, heading 2, product name, category name. Heading 2, product name same இருக்கு. Product pricing, product pricing and heading same actually. இது நான் இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, டாட் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு அது எல்லாமே இது செட் பண்ணி கொடுத்துறேன் எனக்கு இது எல்லாமே. ஓகேவா, நீ இது மேனுவல் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி எனக்கு இப்போ வந்து நம்ம எல்லாம் ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, ஓகே, ப்ராடக்ட் நேம், நோ இதை மாற்றிக்கலாம். நம்ம இங்கே நமக்கு ரோஜர் தேவையில்லை. ஓகே, இது மாதிரி பார்த்துக்கணும் நம்ம அது எப்படி கிரியேட் பண்ணி சொல்லிட்டு கரெக்டாக. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஜென்ரிக்காக யூஸ் பண்ணுற ஹெட்டிங்ஸ், காமனாக யூஸ் பண்ணுற ஹெட்டிங்ஸ் இது காமனாக வந்து இந்த அப்ளிகேஷனில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன் கலர்ஸ் ரைட்டாக. இந்த ஹெட்டிங் தான் நம்ம இது காமன் யூஐ நம்ம என்ன பண்ணுறோம், கோர்னு போட்டுட்டு அதில் காமனில் நம்ம எல்லாமே டிஃபைன் பண்ணிட்டுருக்கோம் நம்ம. ஓகே, சேம் லைக் இப்போ வந்து ஹோமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெசன்டேஷன் இருக்கும், அதுக்குள்ளாடி வந்து ஒரு விட்ஜெட்னு கொடுத்துருப்போம். அதாவது ஹோம் பேஜில் மட்டும் யூஸ் பண்ணுற விட்ஜெட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேட்டகரி இருக்குல்ல, இந்த ஹோம் பேஜில் மட்டும் யூஸ் பண்ணுற விட்ஜெட். இப்போது இந்த ஆர்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த விட்ஜெட் யூஸ் பண்ணுவோம் நம்ம ரைட்டா. இது எதுக்காக இந்த ஃபோல்டர் செக்ஷனை யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ எனக்கு ஆர்டர் பேஜில் இஷ்யூஸ் இருக்குது. இப்போது ஆர்டர் பேஜில் எனக்கு வந்து இந்த இஷ்யூ தான் மாற்றணும்னா நான் தேடுறதுக்கு அவசியம் இல்லை. இந்த ஃபியூச்சரில் போய்ட்டு இந்த ஆர்டர் பேஜில் போனாலே போதும். எனக்கு இந்த ஆர்டர் பேஜில் போய்ட்டு அதில் ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா நான் யூஏ கொடுத்துருப்பேன். ஓகேவா, இந்த யூஏ இங்கே இருக்கும், அதுக்குள்ள விட்ஜெட் இங்கே இருக்கும். ஸோ ஈஸி டு ஹேண்டில் ஆன். ஸோ இந்த ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் பெட்டரானது உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரே இதில் ஸ்க்ரீனு போட்டு ஒரு 4 விஷயம் டிஃபரெண்ட் பண்ண விடுவோம். ஃபீச்சர்ஸும் போட்டு இந்த ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குதோ அதில் ஒவ்வொரு பேஜாக போட்டாலே போதும். இப்போ 100 பேஜ் இருந்தாலும் 100 பேஜுக்குள்ளே நேம் போர்டில் போட்டாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஓகே, இப்போ ப்ராடக்ட் நம்ம ஒரு பேஜ் இதில் இல்லை ஆக்சுவலி நம்ம போடணும் தான். ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல் ப்ராடக்ட்ஸ் ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராடக்ட்ஸுக்கு ஃபீச்சர்ஸுக்கு உள்ள பேஜுக்கு மொத்த ஃப்ளோ இங்குள்ளே இருக்கும். ஓகே, ப்ரெசன்டேஷனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர் பேஜ் இருக்கும், ஆர்டர் பேஜ் 2 இருக்கும், ஆர்டர் பேஜ் 3, அடுத்தது பேஜெல்லாம் போவாங்கல்ல, நம்ம அடுத்து ரிஸ்பெண்ட் இருப்போம். நமக்கு நம்ம அது போடுவோம். ஆர்டர் பேஜ் செலக்ட் பண்ணுறோம்னா அடுத்து என்ன வரும், நமக்கு ஆட் டு கார்ட் வரும் ரைட்டா. ஆட் டு கார்ட் பேஜில் போட்டுருக்கோம் நமக்கு. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் டு ஹேண்டில் லைக் சிங்கிள் ஃபீச்சர்ஸ். அந்த சிங்கிள் ஃப்ளோ அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணி கொண்டு போக முடியும். ஓகே, இப்போ நமக்கு வந்து பேசிக் எலிமெண்ட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம லேஅவுட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஹோம் பேஜுக்கு நம்ம வந்து டாட் ஃபைல் போட்டிருக்கோம். ஒரு ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா எல்லாத்துக்கும் ஒரு விட்ஜெட் கிரியேட் பண்ணிக்கலாமே, ஸ்டேட்டஸ் விட்ஜெட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஹோமில் ப்ரெசன்டேஷனில் ஹோம் ஸ்க்ரீனில் STL இந்த
home screen, order, presentation, order, ஓகே. இப்போ இது முடிஞ்சு தான் நமக்கு ப்ரொஃபைல் பேஜ். ஓகே, இப்போ ஹோமில் போய்ட்டு என்ன பண்ணலான்னா இதை மாற்றிக்கிட்டு ஹோம் ஸ்க்ரீன் கால் பண்ணிக்கிறேன். ஹோம் ஸ்க்ரீனில் எனக்கு வந்து இப்போ எம்டியாக இருக்குது. ஓகேவா? இப்போது ஹோம் ஸ்க்ரீனில் என்ன விஜெட் தேவைப்படுது நமக்கு வந்து ஒரு ஓகே. இது லிஸ்ட் வியூ பில்டர் ஆக்சுவலி. பட் நான் இப்போ லிஸ்ட் வியூ பில்டர் யூஸ் பண்ணலை. ஓகே, நான் இப்போதைக்கு வந்து நார்மலாக வந்து கண்டெய்னர் யூஸ் பண்ணுறேன். இது லிஸ்ட் வியூ பில்டர். நம்ம ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு லிஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகிட்டு இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ இது ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டும் ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறேன். மொத்தம் 2 கண்டெய்னர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லிட்டரலி வி நீட் லைக் இது நம்ம முடிக்கலன்னா ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு பிளாக் கொடுத்துக்கிறேன். இது ஒரு பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் கொடுத்துக்கிறதுக்குமே தென் இது ஒரு கண்டெய்னர். இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு எகைன் ஒரு கண்டெய்னர், எகைன் ஒரு ஸ்பேஸ், தென் டெக்ஸ்ட்டு. இதை நான் முடிக்கலைன்னா ஸோ இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சிம்பிள் கான்செப்ட் இதை எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை. இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர். கூல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இந்த கண்டெய்னர் மேக் பண்ணலாமா? இதில் ஜஸ்ட் ஒரு இமேஜும், இந்த இமேஜை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு வாட்ஸ் யூ கேன் சே ஒரு 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 ஷேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை இமேஜ் நம்ம டாபிக் எடுக்கலாம். ரைட்டா? ஷேப் அண்ட் டெக்ஸ்ட். இதில் வந்து ஃபுல் கண்டெய்னர் வித் ஷேப் அண்ட் டெக்ஸ்ட் அண்டு ப்ரைஸிங் எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நமக்கு வந்து விட்ஜெட்டில் போய்ட்டு ஓகே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாமே. ஓகே, ஃபஸ்ட் ஃபுல் பிளாக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து காலம் தேவைப்படும். ஓகே, காலம் சில்ட்ரன், ஃபஸ்ட் ஒரு ரோ, அடுத்த ஒரு கண்டெய்னர், அடுத்த ஒரு ரோ, கண்டெய்னர், ரோ, ரோ, கண்டெய்னர், ரோ, டெக்ஸ்ட். இது ரோ கொடுத்துக்கலாம். ரோ, கண்டெய்னர், ரோ கொடுத்துக்கலாம் தெரிஞ்சு. ஓகே, ஃபஸ்ட் ரோவில் நமக்கு 2 எலிமெண்ட் தேவை இருக்குது. டெக்ஸ்ட் ஃபீல்ட் நான் அந்த சிங்கிள் ஒரே பிளாக்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த ரோக்குள்ளே 2 எலிமெண்ட் இதில் எது சொல்ல போனால் 2 எலிமெண்ட் இருக்குது. நான் இப்போ சிங்கிள் ஜஸ்ட் ஒரே கலராக கொடுத்துறேன். லேட்டராக என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே நம்ம எலிமெண்ட் கொடுத்துக்கலாம். கண்டெய்னர், கலர், நம்ம கே ப்ரைமரியாக கொடுத்தோம். ஓகே, it's home page, right? Okay, let's figure out. Okay, we missing something out actually. மெட்டீரியல்ஸ் சப் கோட். ஓகே, நம்ம ஆப் இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ அது இந்த இஷ்யூஸ்லாம் டாப்பில் போயிருக்கு. இதில் இன்னும் ஃபிக்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. இதை நீங்கள் வந்து சேஃப் ஏரியாவில் விசிட் பண்ணாலே போதும். கீழே வந்துடுது உங்களுக்கு. ஓகேவா? இப்போ ஓகே, நம்ம இந்த ஆப் வேறு கொடுத்துக்கலாமே.
if I see an error, right, okay, it's good now. Another vision we can do it actually. What's the name? Debug. I guess I'm not sure. Okay, இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இது லிட்டரலி என்னென்னா இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார் இருக்கும் உங்களுக்கு டீபக்குன்னு, அதை ரிமூவ் பண்ணுறது கான்செப்ட். ஓகே, எஸ், அது மெட்டீரியல்ஸ் ஆப்பில் வருது. ஓகேவா? ஹோம் ஸ்க்ரீன். ஓகே, நம்ம 2 கொடுத்துருக்கோம், பட் நமக்கு 2 சேம் கலராக தெரிய மாட்டேங்குது. செகண்டரி கொடுத்துக்கலாம். அது நீங்கள் வெயிட் செகண்ட், நமக்கு எதுவும் இஷ்யூஸ் இருக்குது. ஒயிட் ஃபாரஸ்ட் டெம்பரே பர்பஸ் நான் மாற்றிக்கிறேன் கலராக. இது நமக்கு விசிபிள் ஆகலை. Some issues, double with 3 issues இருக்குது. ஓகே, இப்போ தான் இந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னா. For now I'm using container. Let's see later we figure out. ஓகே, ஸோ பேசிக்கலாக வந்து இப்போ 2 எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு எலிமெண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ரோக்கு வந்து ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வேலை காட்டும் நமக்கு. ஸோ ஃபார் now நான் கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கிறேன். லேட்டராக நம்ம பார்த்துக்கலாம். கண்டெய்னர் ஃபார் செகண்ட்ஸ் ஒரு 50 போடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் டாப் உள்ளது. செகண்ட் வந்து ஒரு 200-300 200 மேபி கடை இருக்கும். ஓகே, அது ஸ்பேஸ் தேவை இருக்குது. நான் சைஸ் பார் கொடுத்துக்கிறேன். Five is more enough. Maximum 5 is more enough. And bottom நமக்கு டெக்ஸ்ட் தேவை இருக்குது. ஸோ இல்லை சொல்கிறேன்ல, டெக்ஸ்ட். ஸோ நம்ம இங்கே டெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறோன்னா பார்த்தீங்கன்னா இப்போது, ஸோ இதில் டெக்ஸ்ட் நமக்கு தேவையில்லை. இதில் தேவையில்லை. ஸோ நமக்கு தேவையில்லை. இதில் நமக்கு டெக்ஸ்ட் தேவையில்லை. இதில் நமக்கு வந்து ரோக்குள்ளே ஒரு கண்டெய்னர் தேவை இருக்குது. ஓகே, ஸோ இந்த கண்டெய்னர் நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் தெரிஞ்சு. அதில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் இமேஜ் அண்ட் ப்ராடக்ட் நேம். ஸோ ப்ராடக்ட் இமேஜ் என்ன பண்ணலாம், இங்கே இருக்குது விட்ஜெட்ஸ், ஹோம் விட்ஜெட். ஓகே, ஹோம் விட்ஜெட் க்ரியேட் பண்ணலாம் நம்ம இன்னும். ஸோ ஜஸ்ட் கிரியேட் ஹோம் விட்ஜெட். இதில் வந்து ப்ராடக்ட் கேட்டகரி. ஓகே, இதில் நமக்கு என்னென்ன தேவை, எடிஷன் தேவை இருக்கும். ஐ வில் கால் திஸ் ஆக்சுவலி ப்ராடக்ட் கேட்டகரி. ஜஸ்ட் கால் த ஓகே not limited product category. Okay, காலம் நமக்கு டாப்பில் வந்து ஒரு கண்டெய்னர் தேவைப்படுது. ரைட்டா, கண்டெய்னர் கீழே டெக்ஸ்ட் நமக்கு. ஸோ காலம், இந்த டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கேட்டகரி நேம் கொடுத்துருக்கோங்க. நம்ம கேட்டகரி நேம் வந்து கேட்டகரி நேம் என்ன இருக்குது, ரைட்டா, ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ கேட்டகரி பாஸ் பண்ணிக்கலாம். category name, நம்ம நேம் வந்து again we can select so what
வாட் ஹேப்பனிங் கெஸ்ட் ஒன்று இருக்கு. நாட் காலம் பின்ன கண்டெய்னர். ஓகே ஓகே இந்த இதில் வந்து கிளிக் பண்ண முடியும். நமக்கு கிளிப் ஓவர் கொடுத்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக மாதிரி இருக்கும். ஓகே ஒரு ஈஸி வே டு லைக் கிளிப் த இமேஜ். நான் இது வந்து மேபி ஒரு 70 மாற்றலாமா? 70 மஸ்ட் பெட்டர். இப்போ ஃபாண்ட் ரொம்ப அதிகமாக சைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபாண்ட் சைஸ் மாற்ற வேண்டியது இருக்குது எனக்கு. கேட்டகரி ஃபாண்ட் வந்து ஒரு இன்னும் ஒரு 16 is fine I guess. நாட் பேட். 14 ரொம்ப சும்மா இருக்குமா? 14 looks good. ஓகே ஓகே ஸோ கேட்டகரி ஒரு இது நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இதான் மல்டிப்புளாக கொண்டு வந்தது சிம்பிள் தான். வெயிட் அ செகண்ட். ப்ராடக்ட் கேட்டகரி ஓகே. மிஸ் எனிதிங்? ப்ராடக்ட் கேட்டகரி ஓகே. இந்த நேமை இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஓகே சாரி, சின்ன மிஸ்டேக். ரைட் ஒர்க் ஆகுது பக்கா. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் அகெயின். ஸோ இப்போதைக்கு நான் இதை டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கிறேன். அதை எப்படி ஸோ அப்சல்யூட்லி ஒரு பாயிண்ட் மேலே போகும்போது நமக்கு எரர் அடிக்கும் இது நமக்கு. ரைட்டா? ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இதை வந்து ரேப் வித் சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ. இப்போ நமக்கு பெட்டர் தான். இன்னும் வந்து டைரக்ஷன் மாற்ற வேண்டியது இருக்கும். ஆக்சிஸ் $100. ஓகே இப்போ எனக்கு இது ஓகே. எனக்கு இது நமக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் தேவைப்படுது. சைஸ் பாஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னா ஒரு 10 ரொம்ப அதிகமாக. எனிவேஸ் நம்ம இந்த விட்ஜெட் இருக்குல்ல, அது உள்ளே போய் ஒரு பேடிங் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சாரி பேடிங் சீம்ஸ் லுக்ஸ் குட். இதுக்கு ரெண்டுத்துக்கடையில் ஒரு கேப் தான் பெட்டர்னு நினைக்கிறேன். சைஸ்டு பாக்ஸ் ஹைட் ஒரு ஒரு 5 மோர்னா 5 கெஸ். ஓகே இப்போ நான் ஃபாண்ட் நம்ம வந்து குட்டி பண்ணிக்கலாம் தெரிஞ்சு. எஸ் ரீடபிலிட்டி ஓகே தான். நம்ம ஃபோனில் பேசும்போது இது இந்த ரீடபிள் தெரியுது. இப்போது ஃபோன் நம்ம ஒரு யூஎல்லாம் பண்ணிட்டு ரைட்டா, ஃபோனில் இது ஓகேன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு. ஓகே மச் பெட்டர். ஓகே தென் டெக்ஸ்ட் இருக்குது. ஹெட்டிங் டெக்ஸ்ட் ஆக்சுவலி இது. ஹோம் ஸ்க்ரீன் போகிறேன் அகேன். ரெண்டு டெக்ஸ்ட் நமக்கு இருக்குது. இங்கே ஒரு டெக்ஸ்ட், இங்கே ஒரு டெக்ஸ்ட். ரைட்டா? இந்த ரோல் ஆட் பண்ணலாம். ஹெட்டிங் 1 தென் ஓகே ஓகே இந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணுற ஒரு பெனிஃபிட் இருக்குது நமக்கு. மொத்த கோடிங்க புஷ் பண்ணி விட்டுரும். இது ஸ்பேஸுக்கு பெனிஃபிட்டு. சரி மொத்த பேஜ் வந்து கொஞ்சம் ஓகே. இந்த இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. கண்டெய்னர் சாரி நாட் கண்டெய்னர் பேடிங் மச் பெட்டர். ஃபாண்ட் ரொம்ப குட்டியாக தேவைப்படுது நமக்கு. ஃபாண்ட் குட்டியாக கலரும் கம்மியாக தேவைப்படுது. ஸோ நான் ஹெட்டிங் 2 கப்பில் உள்ள போகிறேன். ஃபாண்ட் குட்டியாக ஜஸ்ட் லைக் வந்து பிஃபோர் 1 அதை ஒரு 12 கொடுத்த மாதிரி ஒரு 14 கொடுத்துக்கலாம்.
ஃபாண்ட் கலர் நம்ம இங்கே மாற்றவே இல்லை நான் ரைட்டாக. கலர் நமக்கு வந்து செகண்ட் டெக்ஸ்ட் கலர் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் செகண்டரி கலர். Okay, seems good. CL, okay, text வேறு. அது கண்டென்ட் தேவை இருக்குது ரோ கண்டெய்னரில். ரோ ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்துக்கு 2 கண்டெய்னர் க்ரியேட் பண்ணி அதை எடுத்து சேர்த்து ஒரு விஜெட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதை நான் கீழே கொண்டு வர போகிறேன். ஸோ நமக்கு இதை வந்து இப்போது இந்த ஸ்க்ரோல் பண்ணுறோம்னா நமக்கு ஒரு ஜஸ்ட் சிம்பிள் தான். ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம வந்து மல்டி காப்பி எடுத்தால் போதும். இல்லை நம்ம இப்போ வந்து கிரிட் வியூ இல்லை லிஸ்ட் வியூ பில்டரை யூஸ் பண்ணுறோம்னா கூட ஓகே தான். ஓகேவா, இல்லைனா லிஸ்ட் ஜென்ரேட்டில் கூட நம்ம பண்ண முடியும். சொல்ல போனால் இதை சேம் கான்செப்டாக அந்த டாபிக் நம்ம எடுக்கல. ஸோ இப்போ பேசிக் பண்ணிட்டுருக்கோம் நம்ம. ஸோ என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு வந்து ஒன்று இது ஒன்று க்ரியேட் பண்ணி இதை ஒரு காப்பி எடுத்து இதில் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து சிங்கிள் சைல்ட் ரோ அதில் லைக் காலம் கொடுத்து மிஸ் இதை சேர்த்து வந்து ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இந்த காலம் யூஸ் பண்ணி கீழே கொண்டு வரலாம். அது பெஸ்ட்டு வேணும் தெரிஞ்சு. இல்லைனா நம்ம வந்து ஃபிக்ஸ்டு வித் வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம சைடு ஒர்க்கில் விட்டுடலாம். இப்போ அதில் எடுத்த டாபிக் சைடில் போகிறது நமக்கு ஈஸி வே. ஸோ என்ன பண்ணலாம், சைடே கொண்டு போயிடலாம் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ வி ஹேவ் ரோ விட்ஜெட் நான் இருக்குது. இந்த ரோ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். ஸ்லோ ஆல்ரெடி ப்ராடக்ட் கார்டு வந்துருக்காங்க. ஆல்ரெடி பெஸ்ட் ஃப்ரம் ப்ராடக்ட் கார்டு ஆக்சுவலி எங்கே இருக்குது. ஓகே, ப்ராடக்ட் கேட்டகரி க்ரியேட் பண்ணமே விட்ஜெட் இல்லையா, கேட்டகரியில் க்ரியேட் பண்ணல. ஸோ ஆல்ரெடி வந்து லைக் கான்ஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம கொஞ்சம். இது நமக்கு தேவையில்லை. விட்ஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு நேம் ப்ராடக்ட் கேட்டகரி அதுதான் கொடுத்துருக்கோம் ரைட்டா. நம்ம எதுவுமே வந்து க்ரியேட் பண்ணல இன்னும். ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், விட்ஜெட் நமக்கு என்ன விட்ஜெட் வேணும், இப்போ ப்ராடக்ட் கார்டு தானே நமக்கு வேணும். ஸோ இதுவாக நமக்கு ஒருத்துக்கு செஷன் கொடுத்துருக்கு. இது நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகேவா, இப்போது இதில் வந்து இமேஜெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம இமேஜ் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இப்போதைக்கு என்ன, ஓகே ஃபைன், ஐ வில் டைப் இட் ஆக்சுவலி பெட்டர். ப்ராடக்ட் கோட் ரிட்டன். நமக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்டென்ட் நம்ம ஓகே கண்டென்ட் தேவை இருக்குது. கண்டென்ட்டில் நமக்கு வந்து ஒரு காலம் தேவை இருக்குது. ஸோ சைல்டு ஆட் பண்ணுறோம். இங்கே ஒரு காலம் தேவை இருக்குது. காலமில் நமக்கு சில்ட்ரன்ஸ் தேவை இருக்குது. சில்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 எலிமெண்ட் தேவை இருக்குது. 2 இல்லையா, 1 2 3 2 எலிமெண்ட் இங்கே ரோ தேவை இருக்குது. நான் சும்மா டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஒரு எலிமெண்ட் 2 எலிமெண்ட். அடுத்து வந்து ரோ தேவை இருக்குது. ரோவில் வந்து நமக்கு சில்ட்ரன்ஸ் வரும். சில்ட்ரன்ஸில் நமக்கு வந்து 2 எலிமெண்ட் தேவை இருக்குது. டெக்ஸ்ட்டில் வந்து E1 சேம் லைக் நமக்கு E2 தேவை இருக்குது. ஓகே, ஸோ இதான் நமக்கு ப்ராடக்ட் கார்டு. இப்போ எங்கே போகலாம், ஹோம் ஸ்க்ரீனில் போய்ட்டு ஒரு எரர் அடிக்குது நமக்கு, ஏதோ செக் பண்ணலாம். ஓகே குட் எக்ஸ்ட்ரா இருக்கா இது. ஓகே இதில் நமக்கு வந்து ஒரு செமிகோலன் வரும். ஓகே, ப்ராடக்ட் கார்டு டேட்டா ஒரு பேசிக் லெவல் கொடுத்துருவோம் நம்ம. இப்போ
ஓகே, இது ஒரு 3 காப்பி எடுத்துக்கலாம். வந்திருக்கு நமக்கு காப்பி எடுத்துக்கலாம். just adding extra comma over here, so it will come like this. Okay, now just define this. இது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டெய்னர் கொடுத்துருவோம். ரைட்டா, கண்டெய்னர் நமக்கு வந்து வித் ஹைட் தேவைப்படுது. வித் 150 அது காமனாக கொடுத்தா நல்லாயிருக்கும். 150. ஓகே, ஸோ ஹைட் பொறுத்த வரைக்கும் 200 ஓகே தான். ஓகேவா, இப்போ இதுக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம், இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் லேட்டர். ஓகே, மேபி இப்போ உங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்குன்னு பண்ணலாம், 1.5 விட்டுடலாம். ஸோ இப்போ ஒன்று தாங்க இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நமக்கு ஒரு இதில் ஒரு ஒரு இமேஜ் தேவை. ரைட்டா, நான் இது கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ யூஸ் த சேம் கண்டெய்னர், பட் கிளிக் பண்ணலை நான் இதை. ஸோ வி ஹேவ் எ கண்டெய்னர். ஹைட் வித்தே வந்து ஒரு 100 மாற்றிக்கலாம். ஓகேவா, ஸோ மேபி அது கண்டெய்னர் பார்க்க நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, இதில் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் டெக்கரேஷன் ரேடியஸ் 10. ஸோ டெக்கரேஷன் ஆட் பண்ணிங்கன்னா மறக்காமல் அந்த வெளியே போகிற கலரை வந்து உள்ளத்துக்கு போட்டுருங்க. ஓகே, இப்போ நமக்கு ஒரு கண்டெய்னர் ஓகே. அடுத்து நமக்கு வந்து டெக்ஸ்ட் தேவை இருக்குது. டெக்ஸ்ட் பொறுத்து நல்லா டிஃபைன் பண்ணியிருந்தோம். ரைட்டா, நமக்கு வந்து ப்ராடக்ட் டெக்ஸ்ட் கொடுத்துருந்தோம் இருந்துச்சு, அதுவும் ப்ரைஸிங்கும். அது எங்கே இருக்குது? சரி, இங்கே விஜெஸில் வந்து ப்ராடக்ட் டெக்ஸ்ட், ப்ராடக்ட் நேம் என்ன இருக்குது? ப்ராடக்ட் நேம் ப்ரைஸ் சேவ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா, ஸோ ப்ராடக்ட் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே இதில் போய்ட்டு ப்ராடக்ட் நேம் பொறுத்த நம்ம ப்ரைஸிங்கை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் வெயிட் செகண்ட், நான் ப்ரைஸிங் கால் பண்ண விடுறேண்ணா. சாரி ஃபார் த மிஸ்டேக். ஓகேவா, ஸோ ப்ரைஸிங் நமக்கு வேண்டாம், ப்ராடக்ட் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஃபோன் ப்ராடக்ட் ப்ரைஸிங் சேம் தான் கொடுத்துருக்கோமா? சேம். தென் வந்து ப்ராடக்ட் ப்ரைஸிங் உள்ள நமக்கு வந்து இது வருது, ஒரு ரோக்குள்ளே வந்துடும் நமக்கு. இது ஒரு கண்டெய்னரில் நமக்கு வந்து ஒரு வித் வந்து ஒரு 30, ஹைட் வந்து ஒரு 30, கலர் ரெட். ஓகே, இந்த ரெண்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு பாக்ஸ் ரேஸ் கொடுக்கலாம், பட் அதோட எனக்கு பர்சனலாக ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கிளிப்பு வந்து ஓவல் கொடுத்தா பெட்டர்னு தெரிஞ்சு. கிளிப் ஓவல், சாரி செலக்ட் ஓவல், ரவுண்டாக இருக்கும் நமக்கு சொல்ல போனால். ஓகேவா, இது ஒரு விஜில் கிரியேட் பண்ணால் நமக்கு கலர் வேரியேஷன் கிரியேட் பண்ணிக்க முடியும் நமக்கு. இப்போ இது ஜஸ்ட் யூஸ் பண்ணுறேன். எப்படி இல்லை விஜய் கிரியேட் பண்ணிக்கலாம், இதை பெட்டர்னு நினைக்கிறேன். கலர் வேரியேஷன் கிரியேட் பண்ணிப்போம், இதை ஒரு நம்ம பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ வி கேன் ஜஸ்ட் கோ டவுன். இங்கே இருக்குது விஜஸில் வந்து கலர் வேரியேஷன். ஓகே, பிஃபோர் என்ன வேலை யூஸ் பண்ணோம்னா இது அப்படிங்க யூஸ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சு. கண்டெய்னர் இது ஒரு ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் ஷேப் கொடுத்து பாக்ஸ் ஷேப் சர்க்கிள் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ அதில் வேறு ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணுறோம், வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம சம்டைம்ஸ் ஐகான்ஸ் ஆட் பண்ணுவோம் நம்ம. ரைட்டா, அப்போலாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற கிளிப் மெத்தட் என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் நமக்கு. ஓகே, அப்போ நம்ம இந்த கண்டெய்னர் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதுக்குள்ளே என்ன ஸ்டைல் கால் பண்ணிட்டு நம்ம இப்போ ஐக்கானை கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு இதில் இருக்குது. ஓகேவா, இதுலேயே கால் பண்ணலாம், சொல்ல போனால் இதுலேயே முடிக்க முடியும் உங்களுக்கு. இல்லை கண்டெய்னர் வேணால் கண்டெய்னர் ரிமூவ் பண்ண முடியும் உங்களுக்கு. இப்போ இமேஜ் கால் பண்ணலாம் உங்கள் சைடில், அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் அப் டு யூ, நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ஓகே. நம்ம இப்போது ஐஃபோன் ஓகே கலர் வேரியேஷன் கால் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் நேம் சைல்ட் ரோ. ஸோ ரெட், ப்ளூ, ஆரஞ்ச். டோன்ட் இதான் பார்த்து லேட்டராக பார்த்துக்கலாம். நம்ம இது சைஸ் கொஞ்சம் குட்டி போடலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10. ரொம்ப குட்டியாக இருக்குது. 15 we can go for. ஓகே, இது மேபி இன்னொரு இதுக்கு போடலாம். அன்றைக்கி இது ஒரு விஜிட்டாக வச்சுக்கலாம். சொல்ல போனால் இது ஒரு வாட் யூ கேன் சே ஒரு செட் ஆஃப் விஜெட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் நமக்கு. ஓகே, பட் இது வேரி ஆகும் நமக்கு. ஸோ வி டோன்ட் நீட் டு கிரியேட் விஜெட் ஹியர். ஓகே, இப்போ இந்த மொத்த பாக்ஸுக்கு நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்க போனால். ஸோ கரண்ட்லி வி ஹேவ் ஏ சிங்கிள் எலிமெண்ட். இதுக்கு கலர் கொடுத்துக்கலாமா? radius ஷார்ட் எனக்கு வேண்டாம். What's the color name? Constant பண்ணிங்கன்னா body color. premier color ஆட் பண்ணலாம் நம்ம இது. Okay, much better. Pricing. Okay. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க. டாலர் கொடுத்தா உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ வருது, ரைட்டா? ஸோ இதுக்கு ஒரு ஃபிக்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணலாம், நீங்கள் இன்சைட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேக் ஸ்டார் கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கும். ஸோ சம்திங் ஸ்பெஷல் கேரக்டர் உங்களுக்கு இந்த ஆக்சுவலி வந்து ஒரு வேறு டிக்ளேர் நம்ம யூஸ் பண்ணுற டாலர் சிம்பிள் தான் நமக்கு, ரைட்டா? ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரிங்காக கன்செப்ட் பண்ணோம்னா அந்த டாலர் யூஸ் பண்ணுறது நான் எடுத்து வேண்டாம், ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படி சொல்லி தான் இந்த ஸ்லாஷ் டாலர். இங்கே வெறும் டாலர் யூஸ் பண்ணால் அது வந்து உங்களுக்கு வேரியபிள் எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ அலைன்மெண்ட் கொஞ்சம் சென்டரில் கொண்டு வந்தால் பெட்டர் நினைக்கிறேன். மொத்த எலிமெண்ட்டையும் காலம் எஸ் ப்ராசஸ் எலிமெண்ட் and main element.
ஓகேவா. இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது, பட் நமக்கு ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் இதுக்குள்ளே நிற்க மாட்டேங்குது, ரைட்டாக வெளியே போகிற மாதிரி இருக்குது. ஓகே, ப்ராப்ளம் இல்லை, நமக்கு கண்டென்ட் ஷேப் கொடுத்தலாம் ஃபீல் ஆகுது. மேபி இந்த இமேஜ் இதை கொஞ்சம் பெருசு பண்ணலாம் தெரிஞ்சு, ஒரு 120 100 is better with 20 30 seems good, right? மேபி இந்த ரோக்கு ஒரு பேடிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, பிகாஸ் டாப்பில் ஒரு பேடிங் கொடுத்துருக்கோமா. ஸோ ரோக்கு ஒரு பேடிங் கொடுத்தா கொஞ்சம் மோர் நாஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாடி டாப் உங்கள் டாப் வேண்டாம். ஸோ ஒன்லி ரைட் 8 அண்ட் லெஃப்ட் 8 மஸ்ட் பெட்டர். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இருக்குது, ரைட்டா. இதை நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், நமக்கு இதை கண்டெய்னர் ஆல்ரெடி இருக்குது. ஒன்றி கண்டெய்னர் நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட்டில் புஷ் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து அலைன்மெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நமக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். அலைன்மெண்ட் டாட் சென்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எஸ்டிஆர்டி ஸ்டார்ட் இல்லையா, அலைன்மெண்ட் டாட் லெஃப்ட். ஓகே, டாப் லெஃப்ட் அப்படி தான் இருக்குது, சென்டர் லெஃப்ட் கொடுத்து போப்போமா, நம்ம மாறலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம எங்கேயும் மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கிராஸஸ் அலைன்மெண்ட் நம்ம வந்து சென்டர் கொடுத்துருக்கோம், இதை ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஃபைன், ரைட்டா. ஷோ ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ. ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம முடிச்சு. ஸோ இந்த விஜய் ரெடியாக இருப்பேன், நமக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரொம்ப கேப் இருக்க மாதிரி இருக்குல்ல இதில். சிக்ஸ் நாட் ரைட், இது வந்து லெஃப்ட், இது கரெக்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராடக்ட் கார்டு, ரைட்டா. நம்ம என்ன பண்ணுறோம், மெயின்ஸ்கோமில் ஹோம் ஸ்க்ரீன் போய்ட்டு மல்டிபிள் காப்பி கொடுத்துக்கிறேன். அப்சல்யூட்லி இது நமக்கு ரேப் ஆகும். ஸோ ரோவை கிளிக் பண்ணி சிங்கிள் ரோ சைல்டு ரேப் பண்ணிக்கலாம். ஓகேவா, டைரக்ஷன் ஃபைன் பண்ணுங்கள். ஆக்சிஸ் ஹாரிசான்டல். ஸோ இப்படி தான் நமக்கு ஓகே. இப்போ ஒரு பாட்டம் நேவிகேஷன் பார் நமக்கு வந்து மிஸ் ஆகுது, ரைட்டா. அப்போ அதையும் கொடுத்துடலாம். நான் டாப்பில் கொண்டு வந்துக்கிறேன். பெரிசிட். ஓகே, நம்ம ஹோம் ஓகே, ஆப்பர் பாடி ரைட்டா. ஐட்டம்ஸ். ஸோ இங்கே டிஃபால்ட்னு கொடுத்துருந்தேன். இப்போது ஈஸியாக மல்டிபிள் கிளாஸில் பார்த்துருக்கோம், அது ரிப்பீட் பண்ணல உங்களுக்கு. ஓகேவா, இது ரொம்ப ஒரு விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணோம். இப்போ லைப்ரரி யூஸ் பண்ண ப்ராப்ளம், லைப்ரரி யூஸ் பண்ணால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும், கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, ரைட்டா. அப்போ நீங்கள் டைப் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ராங் பிளேஸ். இது நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண விடுவோம். ஒரு சேவ் பண்ணுங்கள், ஒரு ஃபோன் கால். சாரி கேஸ், இன்பில்டில் ஃபோன் வந்துச்சு. ஸோ இகன் கண்டினியூ. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour கேஸ் முடிச்சுட்டு நீங்கள் ரெக்கார்டிங் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வி கேன் ஜஸ்ட் கம்ப்ளீட் திஸ் அகெயின். இப்போ வேலை என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஓகே, எனிவேஸ் நமக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரோலபிள் நமக்கு தேவைப்படும் சொல்ல போனால். மேபி பாட்டமில் அடுத்த விஷயம் நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் மாற்றிக்கிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இங்கே ரைட்டா. இந்த ஸ்பெஷல் ஆஃபரை மாற்றி நான் வேறு ஏதாவது கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கட்டும் இது. ஓகே, பெஸ்ட்டாக காப்பி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஸ்பெஷல் ஆஃபரை மாற்றிக்கிட்டேன். ஓகே, இதை எடுத்துக்கலாம் ஃபுல்லாத்தையும். ரைட்டா. ஸ்பெஷலாக அடுத்த ஒரு விஷயம் வருதுன்னா நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் நமக்கு டேட்டா. ஸோ என்ன பண்ணலாம், இந்த மொத்த காலமே நம்ம என்ன பண்ணலாம், சிங்கிள் ஸ்க்ரோல் விஜிட்டாக மாற்றிக்கலாம். நமக்கு காலம் சிங்கிள் ஸ்க்ரோல் வியூ, ரைட்டா. பை டிஃபால்ட் டேரக்ஷன் உங்களுக்கு வந்து பாட்டம் தான், ப்ராப்ளம் இருக்காது, அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஆல்மோஸ்ட் ஹோம் பேஜ் முடிச்சிட்டோம். நம்ம ஒரு யூனிஃபார்மிட்டி ஒரு இது முடிச்சிட்டோம். கேட்டகரி, அடுத்தது ஸ்பெஷல் ஃபார் யூ, அடுத்து பார்த்தீங்கன்னா இகன் இது வந்து சம்திங் லைக் ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் சம்திங் இதை கொடுத்துக்கலாம்.
இங்கே சிஆல் கொடுத்துக்கணும் ரைட்டா. இது ஒரு பேடிங் மிஸ் ஆகுது தெரிஞ்சு. ஓகே, நான் பேடிங் மேனில் கொடுத்துக்கிறேன். ஈஸி பீஸி ரைட்டாக, ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒர்க் முடியுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஹோம் பேஜ் முடிஞ்சிச்சு நமக்கு ரைட்டா. ஹோம் பேஜ் முடிஞ்சிச்சு. இப்போது இது நமக்கு தேவையில்லை, நம்ம ப்ராடக்ட் பேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். மீன்ஸ் இதுக்கு பேக்ரவுண்ட் ஒரு ப்ராடக்ட் பேஜ் இருக்குது. வெயிட் செகண்ட், ஐ வில் டேக் ப்ராடக்ட் ஷாட். சாரி.